பாரு கமருதன், இன்னும் எத்தனை வாட்டி சொல்லணும் மைக்க மறைச்சு பேசாதீங்கன்னு? சுத்தி கேமரா இருக்குல்ல, நீங்க மறைச்சா எனக்கு தெரியாது. நான் தான் பசி தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா முதல் முறையா, முதல் சீசனா, முதல் தடவையா சொல்றேன், ஐ டிசோன் ஈச் ஒன் ஆஃப் யூ டுடே. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கூட்டு வந்தாங்க பார்த்தீங்களா கழிச்சடைகளை. அந்த கழிச்சடைகளை கொடுத்த பரிசுனா தெரியுமா? பிக் பாஸுக்கு தொண்டையே கட்டிக்கிச்சு. பிக் பாஸால் பேசவும் முடியல. பிக் பாஸுக்கு ஏற்பட்ட அவமானம் எந்த சீசன்லையும் இல்லாத அளவு இந்த சீசனில் இந்த கழிச்சடைகள். நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல, அதில் குறிப்பாக சொல்லணும்னா பார்வதி என்கிற பீடை இதை உள்ளே தூக்கி போட்டதனுடைய விளைவு, ஏற்கனவே ஒரு பீடை இருந்தது வெளியே போச்சு. இந்த பீடை உள்ளே பண்ணுற வேலை எல்லாரையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு கிரியேட்டிவிட் பண்ண முடியல. ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அந்த டாஸ்கில் எல்லாராலையும் ஒழுங்காக இருக்க முடியல. எல்லாருடைய கேமையும் ஸ்பாயில் பண்ணி மைக்கு போட்டால் அந்த மைக்கை மூடிக்கிட்டு பேசுறது. ஒரு முறைக்கு 10 முறை பிக் பாஸ் சொல்லியும் கேட்கல. பிக் பாஸ் இன்னைக்கு கழுவி ஊற்றிட்டாப்புல. ரெண்டாவது, பிக் பாஸுக்கு இது தேவை தான். இவ்வளோ பாதுகாப்பாக நீங்கள் பார்வதி இன்க்ளூடிங் நம்ம சாண்ட்ரா பண்ண விஷயங்கள் கூட, நேற்று நைட்டு சுபிக்ஷா கிட்ட சாண்ட்ரா அவ்வளோ கேவலமாக ஒரு விஷயம் பண்ணி, சாண்ட்ராக்கு என்னென்னா நாம் தான் பெரிய ஆள், நமக்கு எல்லாருமே கீழே தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஓகேங்களா? அந்த மாதிரி பெரிய செலிபிரிட்டி. ஸோ சாண்ட்ரா மாதிரியான இந்த பார்வதி முக்கியமாக சொல்லணும். என்னென்னா இருக்கிற எல்லா ரூல்ஸையுமே பிரேக் பண்ணுறது, அதுதான் பார்வதியுடைய ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி மற்றவங்களையும் நோண்டி அவங்க நல்லா ஒரு கேம் ப்ளே பண்ணால் கூட அதை நோண்டி கெடுத்து விட்றது தான் வேலை. இந்த கமருதீன் போன வாரம் வரைக்குமே விஜய் சேதுபதி கிட்ட நல்ல பேர் வாங்கினான். ஆனால் இப்போ பார்வதி கூட சேர்ந்து அவன், நான் ஏற்கனவே சொன்னது போல், கெட்ட பேரோட வெளியே வர போகிறான். இந்த கமருதீன் பார்வதி அடிக்கடி குசுகுசுன்னு என்னதான் பேசுவீங்க? அப்படி என்ன பேச போகிறீங்க மைக்கை மூடிக்கிட்டு? அதுதான் பிக் பாஸ் சொல்கிறாரு, நான் வேலை வெட்டியை விட்டுட்டு சாப்பாடு தூக்கம் இல்லாமல் உங்களை கண்காணிச்சிட்டே இருக்கிறேன், சுற்றி கேமரா இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுமே நீங்கள் மைக்கை மூடி பேசுகிறீங்க. நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? கமருதீன் பார்வதி உங்களை தான் கேட்குறேன், என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா? வெக்கமே இல்லாமல் கமருதீனும் பார்வதியும் இனிமேல் நடக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று சேர சொல்கிறாங்க. ஏன்னா ஜோடி இல்லை, அவங்க காதல் ஜோடிகள். இந்த பிக் பாஸ் சீசன் 9 புனிதமான காஜியற்ற காதல் ஜோடிகள். இதுதான் நம்ம பிக் பாஸுக்கும் சொல்கிறோம், விஜய் சேதுபதி அவர்களுக்கும் சொல்கிறோம். இந்த சீசனில் நீங்கள் செலக்ட் பண்ணதுங்களே கழிச்சடையாக இருக்குது. அதுக்கப்புறமாவும் நீங்கள் அவங்கள ஏதோ கண்டென்ட் கொடுக்குறாங்க, டிஆர்பி ஏறுதுன்னு சொல்லி பாதுகாத்து வச்சுன்னு இருக்கிறது பெரிய முட்டாள்தனம். பார்க்க முடியலையா உங்களால்? உள்ளே மேய்க்க முடியுதா? எங்களால் வெளியில் உட்காந்து பார்க்க முடியல. அந்தளவு இந்த பார்வதி பண்ணக்கூடிய வேலைகள். ஸோ பிக் பாஸ் எல்லோரையும் உட்கார வச்சு, எந்த சீசன்லேயுமே நான் சொன்னது கிடையாதுயா, இவ்வளோ கேவலமானவர்களை நான் மேய்க்கணும்னு ஒரு வேலை இருக்குது எனக்கு. விட்டா அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார் போல். நல்ல வாய்ஸு அது, பிக் பாஸ் வாய்ஸு. அவர் வேலை விட்டு போயிடுவார் போல். அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் எப்படி வெளியில் போயிட்டு நடிக்க போகிறீங்க? எப்படி போயிட்டு க்ரியேட் பண்ண போகிறீங்க? ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான முயற்சிகளை எப்படி எடுக்க போகிறீங்க? இவ்வளோ பெரிய வாய்ப்பு உங்களுக்கு, சாப்பாட்டை போட்டு உங்களுக்கு காசை கொடுத்து மக்கள் மத்தியில் உங்களை புகழடைய வச்சு இவ்வளோ பண்ணக்கூடிய இந்த இடத்துலேயே உங்களால் உங்களுடைய திறமைகளை காட்ட முடியாமல் ஈகோவில் கேவலமான பல வேலைகளை செய்துட்ருக்கீங்களே, நீங்கள்லாம் எப்படி தான் முன்னேற போகிறீங்க அப்படின்னு பிக் பாஸ் ரொம்ப 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 கோவத்தோட இந்த அளவு பேசுகிறதே கிடையாது. அந்த சீசன்லேயுமே இந்த சீசனை கழுவி ஊற்றிட்டார். யாரும் கழுவி ஊற்ற வேணாங்க, பிக் பாஸே கழுவி ஊற்றிட்டார். அந்தளவு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா போல். சொன்ன மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அண்டா நிறைய பால் இருந்ததுன்னா ஒரு துளி விஷம் போதும்ல அந்த பாலையே விஷமாக்கிறதுக்கு, ஒட்டுமொத்தமாக எல்லாமே பாழாகிறதுக்கு. அந்த வேலை தாங்க நடக்குது. உள்ளே க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா? இல்லை கேரக்டரில் இருக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இல்லை இந்த டாஸ்கெல்லாம் ஒழுங்காக செய்யறதுக்கு ஆள் இல்லையானா இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் கெடுக்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. அதில் எல்லாத்துக்குமே ஹெட்டாக பார்வதின்னு ஒரு பீடை ஒன்று இருக்குது. இதுதான் பிரச்சனை. கமருதீன் நல்லா இருந்தான், பாவம் அவன் போய் சேர்ந்து இப்போ எல்லா சண்டையிலையும் பாருங்கள், இந்த ப்ரமோவில் காமிச்ச சண்டையில் பாருங்கள், கமருதீன் பேசுனா பார்வதி பேசுது, பார்வதி பேசுனா கமருதீன் பேசுகிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக அவங்க. அது மாதிரி இந்த ப்ரமோவில் வரணும், இதெல்லாம் பெரிய வரலாறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பெருமையாக காரி துப்புற வேலையை பண்ணிகிட்டு இருக்கு. அதை தான் பிக் பாஸ் கழுவி ஊற்றி சொல்லிட்டாப்புல. இப்போவே இந்த 2 நாள்லேயே 3 முறை கமருதீன் பார்வதியை பிக் பாஸ் நீங்கள் மைக்கை போட்டுட்டு மைக்கை மூடிட்டு பேசுகிறது, இல்லை மைக்கில் கேட்காத மாதிரி பேசுகிறது, மைக்கை ஒழுங்காக போடாமல் இருக்கிறது, இது மாதிரி தான் போயிட்டுருக்கு பிக் பாஸ் வீட்டில். பிக் பாஸ் டென்ஷன் ஆகி குறிப்பாக கமருதீன் பார்வதி வச்சு செஞ்சார். இது வார இறுதியில் விஜய் சேதுபதி என்ன செய்ய போகிறார் அப்படின்றத பார்க்கலாம். ரெட் கார்டை கொடுத்து அனுப்புங்கய்யா. என்னத்தான் உங்களுடைய லெவல் ரெட் கார்டுக்கு அது சொல்லுங்கள். நீங்கள் ரெட் கார்டை தேவையில்லாத இடத்துல நிறைய இடத்துல பயன்படுத்திருக்கீங்க. இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க, கேமே ஸ்பாயில் பண்ணுறாங்க, சீசனையே நாரடிக்கிறாங்க, டாஸ்க்கு ஒழுங்காக விளையாடுறது இல்லை, கேரக்டரில் இருக்கிறது இல்லை.
எல்லாத்துக்குமே வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி இந்த சீசனே வந்து பார்க்க விடாத ஒரு நெகட்டிவிட்டி, டாக்ஸிக், இதெல்லாம் இப்போ பார்த்தாலுமே நமக்கு வந்து அருவருக்கத்தக்க வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் 9 இருக்குதுன்னா அதுக்கு யார் முக்கியமான காரணமோ அவங்கள களை எடுத்து வெளியே அனுப்புங்க. அதை செய்யாமல் உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அது நடக்காது. அது நடக்க போகிறது இல்லை. போகிற போக்க பார்த்தா பிக் பாஸ், விஜய் சேதுபதி எல்லாரும் அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க போல். அந்த அளவு ஒரு டார்ச்சர் உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில போட்டியாளர்கள். நம்ம எல்லாரையுமே சொல்ல முடியாது. அதுதான் ஒரு சில பேரால் எல்லாருடைய உண்மையான திறமைகள் வெளியே வர மாட்டேங்குது. அவங்க தங்களை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கும் போது இந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக இருக்கக்கூடியதுங்க அதை கெடுக்கிறதுக்காகவே உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் ஒட்டுமொத்த ஷோவும் நாறுது. இதுதான் நடக்குது. ஸோ பிக் பாஸ் இன்றைக்கி வந்து பேசின விஷயங்கள் 1 ஹவரில் வருமா? அவங்களே வந்து அவங்க மேலே காரி துப்பிப்பாங்களான்னு தெரில. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பார்வதி ஆகட்டும், பார்வதியெல்லாம் விஜய் சேதுபதி வச்சு செய்யலார், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி சாண்ட்ராவையும் கேளுங்க. என்ன உங்களுக்கு மனசில் நீங்கள் வந்து பெரிய மகாராணி நினைப்பு, மற்ற எல்லாரையுமே வந்து மட்டமாக பார்க்குறது, உனக்கும் உன் புருஷனுக்கு தகராறுனா வீட்டில் எடுத்து போயிட்டு வச்சுக்க. அந்த வெறுப்பை, அந்த ஒரு கடுப்பை மற்றவங்க மேலே காட்டுறதா அப்படின்னு நீங்கள் கேட்டாகணும். சாண்ட்ராலாம் வந்து பயங்கர ஆட்டிடியூடு. ஸோ வந்து அவங்களெல்லாம் வந்து கூட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, நல்லா இருக்கீங்களாம்மா, பார்த்து உடம்பு பார்த்துங்கம்மா, நீங்கள் அழகாக பத்தனா போல் விளையாடுங்கம்மா, நாங்கள் வந்து அழகாக உங்களை ஸ்டேஜ் வரைக்கும் கூப்பிட்டு வந்துருவோன்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற சலுகை, இதெல்லாம் வந்து ஷோவுக்கு வந்து நல்லதா அப்படின்னு யோசித்து சாண்ட்ராவையுமே வந்து இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பாகவே உண்மையாக கண்டிக்கணும். என்ன கண்டிக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு? பிக் பாஸே கதறின்னு இருக்கார். பிக் பாஸே வந்து ஒன்றும் மரியாதை இல்லாமல் மரியாதை கொடுங்கடான்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கார். பிச்சை எடுக்காத குறையாக உட்கார வச்சு எல்லாரையும் கேட்டுட்ருக்காரு. இந்த சீசன் ஃபுல்லாகவே அட்வைஸ்லேயே போகுது. இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. இது என்ன, இது சீர்திருத்த பள்ளியா? சீசன் 9 பிக் பாஸா? எல்லோரையும் உட்கார வச்சிக்கின்னு அட்வைஸ் பண்ணிக்கின்னு இப்படி ஆடுங்க அப்படி. குழந்தைங்க கூட ஒரு முறை 2 முறை சொன்னால் கேட்டுக்கும். உள்ளே இருக்கிற சில தற்குறிங்க, அதையும் குறிப்பாக இந்த பார்வதி, பீடையோடு சேர்ந்ததுங்க எல்லாம் சேர்ந்து இந்த சீசனையே நாரடிச்சிச்சிங்க. இதுதான் உண்மை.